நிவர்த்தி ஆகணும்னு சாப்பிட்றது இல்லையா? அப்படி இருந்துட்டு இருந்தாளா ஜடபரதர். இப்படி இருந்துட்டு சமயத்துல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டித்தது. இவ பிராத்தாக்கள் மூத்தா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயல் உண்டு. ராத்திரியில துஷ்ட மிருகங்கள் பயிரை அழிச்சது. காவக்காரன் மழை நாள்ல போய் காவ காக்க மாட்டேன்னு. அதுக்காக இவரை பிடிச்சு கொண்டு போய் வயக்கரையில ஒரு பெரிய தடியை கொடுத்து எடுப்புல ஒரு ஷாக்கை கட்டி உட்காந்து வச்சு விட்டாள். இவர்தான் மழையில் நிற்கிறவர் அங்கதான் உட்காந்துருக்கட்டுமேனு வச்சு விட்டான். வச்சா இவர் ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்து வச்சா மறுபடியும் அந்த இடத்த விட்டு இன்னொருத்த வந்து கிளப்பினா தான் வந்திருப்பார். அங்க உட்காந்து இருந்தார். யானை பயப்படுமா இவரை கண்டு? சிங்கம் பயப்படுமா? அத்தனை பெரிய சரீரம். இப்படி இருந்துட்டு இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு சந்ததி இல்லை. ஒரு ஜோசியன் என்ன பண்ணிவிட்டான், புருஷ பசுவை பத்ரகாளிக்கு பலி கொடுத்தா அவங்க புருஷ பிரஜை பிறக்கும்னு. அதுக்காக ஒரு பயலை கொண்டு வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்தான் அந்த ஜமீன்தார். காளி கோவில கொண்டு ராத்திரி வச்சிருந்தான். அவன் அந்த காளி கோவிலையும் அந்த பலிபீடத்தையும் பார்த்தான். அந்த பய பிரம்மச்சாரி என்னமோ நம்ம பலி கொடுக்க போறான்னு தெரிஞ்சு ராத்திரியே கட்டியிருந்த கயத்தா இருக்குன்னு ஓடி போட்டான். இந்த நஷ்ட பசுக்கு பதிலாக ஒரு பசு, புருஷ பசு தேவையா இருந்தது ராஜாக்கு. அந்த ஜமீன்தாருக்கு ஒரு 50 ஆட்களை கூப்பிட்டு தலைக்கு 1000 பவுன் தரேன், யாரையாவது தன கொண்டான்னா 50 பேருமா பவுன் கிடைக்குமேன்னு அலைஞ்சா ஜடபரதராம் விட்டார். ராத்திரி 12 மணிக்கு வயக்கரையில இவரை போய் இருந்துருன்னா உடனே பரப்பு விடுறவர். ஆமா, திருந்திரனுக்கு வாரண்ட் வந்தா கிளம்புங்கிறான். ஆமா, மத்தியான போஜனம் உன்னோட தாங்கிறான் போலீஸ்காரன. அங்க என்ன அவனுக்கு ஆத்துல ஆறி போறதா பண்ணி வச்சு பரப்பிட்டாச்சு. இன்னும் பகவானா இன்னைக்கு ஒன்னு அனுப்பிச்சிருக்காருங்கிறான். அது மாதிரி ஞானிகள் அப்படி பரப்பிட்டு விடுவாள். பரப்பு விட்டார், கிளம்பி வந்துட்டார். வந்தா பத்ரகாளியினுடைய கோவில் கொண்டு வந்து மறுநாதனம் காலம்புற அந்த வைசிக சம்ஸ்தைக்கு என்னன்னு சொல்லியிருக்கோ ஸ்நானம் பண்ணி வச்சு ஷாப்பு வஸ்திரம், ஷாப்பு மாலை, தூபம், தீபம், சித்திரான்னம் எல்லாம் இவ அம்மா தேய்ச்ச எண்ணெய் தான். அப்புறம் இன்னைக்கு தான் எண்ணெய் எல்லாம் பண்ணி வச்சு ஆகாரங்கள்லாம் போட்டு பலிபீடத்துல உட்காந்து வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டி கண்டாநாதங்கள்லாம் பண்ணி பேரியெல்லாம் வாசிக்க சொல்லி ஒரு கத்திய பூஜை பண்ணி அதை பத்ரகாளியினுடைய காலில் வச்சு அந்த புத்திரகாமனா இருக்கிறவன போய் எடுத்துனுவான்னு சொன்னாள். அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக போறான். இவர் கழுத்தை வெட்டுறதுக்காக பத்ரகாளி கோவில் இருக்காளே உள்ள போறான். இவர் வெளியில உட்காந்துருக்கார். இங்கிருந்து இவன் போக 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 என்ன ஆச்சுன்னா இந்த ஞானியினுடைய தேஜஸ் உள்ள கல்லா இருந்த பத்ரகாளி எரிக்க ஆரம்பிச்சு விட்டான். பிரம்ம தேஜசாதி துர்விஷேண சைவ தேவி தஹ்யமான பத்ரகாளி உச்சசாட்டா. பட்டீர்னு கல் வடிச்சு அதிலிருந்து ஆயிரக்கணக்கான மாதிரிகா கணங்களோட இடுப்பு முழுக்க மணியோட 8 கையோட அங்கிருந்து ஓடி வந்து பத்ரகாளி இந்த கத்தியை புடுங்கி ஜடபரதரை தவிர்த்து பாக்கி எல்லாருடைய தலையை அறுத்து ஸ்ரீராம்சி கந்துகலீலய தலையை பந்தாடி ரத்தத்தை குடிச்சு விட்டாள். ஜடபரதரை மட்டும் உட்காந்துருக்கார். அவர் ஒண்ணும் பண்ணல. அவருடைய பிரம்ம தேஜஸ் தான் எரிச்சுதான் கல்லா இருந்த பத்ரகாளிய. ராஜா காட்டால் நடுப்புற கழுவு காக்காத ராஜா சுக்காச்சாரியால பார்த்து என்ன இப்படி கத்தியை எடுத்துன்னு வெட்ட வரான்னு தெரிஞ்சது வந்து ஓட மாட்டாரா? அம்மா அடிக்க வரான்னு தெரிஞ்சா அந்த பையன் ஓட மாட்டானோ? அங்கேயே உட்காண்டா முதுவையா காட்டுவான். உட்காந்து இருந்தாரு. என்ன அதான்ப்பா ஞானிகளுடைய பெருமை. அவ இந்த சரீரத்தை நகல போல் சாயை போல் நினைப்பார். சாயையில வண்டி போனா வலிக்குமா? அது மாதிரி எப்பா ஞானிகளுக்கு நானும் என்னதுன்னோ எண்ணம் இல்லை சரீரத்திலே. அதனால அவ என்னதுக்காக ஓட போறாள்? ஓட மாட்டாள்னு சொன்னால் இது ஞானி ஜடம் ரெண்டுக்கும் சமானம். பைத்தியம் கூட இப்படி பேசாம இருக்கு. கத்தி எடுத்து வட்ட வந்தா வட்டுமான், கல்ல சண்டைக்கு வான்னு கூப்பிடுவான். பாறாங்கல்ல பைத்தியம் தானே. அதனால அவர் ஞானின்னு சொல்ல முடியுமோ? அதனால சுவாமி சொன்னாள் கீதையில விஷயங்களை ஒருத்தன் விட்டுட்டான்னா ஆகாராதிகளை அவன் ஞானிங்கிறே. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா. ஜுரம் வருது இல்ல, டைபாய்டு ஜுரம், காபி கண்டா பிடிக்கல, சாத்த கண்டா பிடிக்கல, பத்னி கண்டா பிடிக்கல, குழந்தை கிட்ட வந்தா வராதே எனக்கு உத்திரவு பிடிக்கலங்கிறான். அப்போ இவன் ஞானியான்னு கேட்டாள். இல்லைன்னா ஏன்னா ரசவர்ஜம். எல்லாரும் இட்லியும் காபி சாப்பிடுற போது இவனுக்கு அதை பார்த்தா கொமட்டுறதை தவிர்த்து வருத்தப்படுறானா. எல்லாரும் சாம்பாரும் மரும்பு ஒண்ணு சாப்பிடறாளே, என்னால் சாப்பிட முடியலையேங்கிறானா. ரசவர்ஜம் ஆசை போகலையா இவனுக்கு? எனக்கு பிடிக்கலையே, எல்லாருமா குடிக்கிறானே, குஜாவா மோர சாப்பிடறானே, காபியை குடிக்கிறானே, நமக்கு சாப்பிட முடியலையேன்னு வருத்தப்படுவானா. ரசோப்பிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே.
ஞானிகளுக்கு பரமாத்ம ஸ்வரூபத்தை உள்ள பார்த்ததுனால விஷயத்துல இருக்கிற ஆசையும் போயிடுமா. இவனுக்கு ஆசை போகல, இவனால் அனுபவிக்க முடியல, அந்த ஆசையும் போயிடுமா ஞானிகளுக்கு, பகவான் உள்ள பார்த்தவாளுக்கு. அதாவது ஞானிக்கும் அஜானிக்கும் சாமியமா இருக்கே இந்த கதை, சமமா இருக்கே சொல்லிவிட்டு இவ ஞானிங்கிறதுக்காக ஒரு கதை சொல்றாள்.